காலத்திற்கு ஏற்றவாறு, சமயத்துக்கு ஏற்றவாறு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை குர்ஆன் சுன்னா ஒளியில் நாம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். நமது ஜமாத் 25 ஆண்டுகளாக மேல் தமிழகத்தில் இது போன்ற தெருமுனை கூட்டங்களிலிருந்து, பொதுமேல் நிகழ்ச்சியிலிருந்து, மாநாடுகளிலிருந்து பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக மக்களுக்கு தீமைகள் எடுத்து சொல்வதன் மூலமாக சமூகத்தில் தீமைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குரல் கொடுத்துக் கொண்டிருக்க ஒரு ஜமாத்து தான் நமது ஜமாத். இந்த ஜமாத்துடைய பணியில் ஒன்றான இந்த மக்களை நன்மை பெற்றும் அழைப்பதும் தீமையை விட்டு விளக்குவதும் நமது தலையாய பணியாகும் என்ற அடிப்படையிலே நபிமார்களின் பணியான இந்த பணியில் நாம் இந்த பணியில் ஒரு அங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் இந்த பகுதி காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள நமது இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தில் தங்களுடைய பணிகளை பார்த்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி அனைவர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னவெனில், நாம் உயிரிடம் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் அக்கறையோடு ஒரு தொலைந்து போன பொருளை தேடுவதைப் போல நீங்கள் தேடுங்கள் என்று சொல்வதின் அடிப்படையிலே மார்க்கம் நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வீட்டின் காதருகே கேட்கப்படுகின்ற போது உங்களுடைய பணிகளை ஒரு நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற செய்திகளை செவிதாய்த்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, இப்போது மஸ்ஜிதுல் ஹக் பள்ளியுடைய இமாம், நமது மதரசாவுடைய மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதி துவக்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين
والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே சிறியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் நம் அனைவரும் மக்ரிப் என்கின்ற அந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக, அவனுக்கு உண்மையான அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது அவனுக்கு உண்டான அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியை காண்பித்து சிறந்த மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு உபதேசத்தின் வாயிலாக இந்த பகுதியில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது அருமை சகோதர சகோதரிகளே, என்ற இந்த சிறிய உபதேசத்தில் வீண் விரயம் சம்பந்தமாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக குறிப்பிடும் பொழுது குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வாழ்வியலாக பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த வழிமுறையாக வழிகாட்டுதலாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கம் என்னென்ன உபதேசங்கள் நமக்கு செய்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் வாழ்வதன் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அந்த அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால் 6 அம்சங்களை நம்ப வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை மட்டும் நம்புவது என்பது ஈமான் பரிபூர்ணம் அடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்பதாக கேட்டார்கள். ஈமானை பற்றி சொல்லுங்கள் என்பதாக கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 அம்சங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த 6 அம்சத்தை முழுமையாக நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் உண்மையான முஃமினாக முழுமையான முஸ்லிமாக அவர் மாறுவார் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. அமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, மலாயிகாக்களை நம்ப வேண்டும், நபிமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும் என்கின்ற அந்த 6 அம்சங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் ஒரு முஸ்லிம் என்பவர்கள் அவர்கள் மறுமை நாளை நம்ப வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. இந்த உலகத்துல தான் நினைத்த அடிப்படை எப்படியும் வாழ்ந்து விடலாம்,
தனக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை எப்படியும் பயன்படுத்தி விடலாம் என்கின்ற சிந்தனையோடு ஒரு மனிதன் செல்ல முடியாது. தான் செலவழிக்கின்ற பொருளாதாரமாக இருக்கட்டும், தான் பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கட்டும், என்னென்ன இந்த உலகத்தில் அவன் பயன்படுத்துகின்றானோ அதையெல்லாம் குறித்து கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்கின்ற நம்பிக்கை கொண்ட சமூக மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மறுமை என்கின்ற நாள் ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி விசாரிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வத்தகூ யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, மக்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். எந்த நாளை குறித்து சொல்கின்றான்? மறுமை நாள் என்கின்ற அந்த நாளை குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? காரணம் என்னவென்றால், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஆத்மாவும் மற்ற ஆத்மாவிற்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்கின்றார். இந்த உலகத்தில் வேண்டுமானால் பிற மக்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து தாங்கள் மாட்டிக்கொண்ட பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் நாளை மறுமை என்பது அப்பேற்பட்டதல்ல. நாம் அல்லாஹ்விடத்தில் பிடிபடக்கூடிய செயல்பாடுகளை இந்த உலகத்தில் நாம் செய்தோம் என்றால் அந்த பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கும். இந்த உலகத்தில் பதவியால் அவர்கள் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தால் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மறுமை என்கின்ற நாளில் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய அந்த பாவத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் வருவார்கள் என்றால் உதவி செய்வர்களுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل, அவிடத்தில் எந்த ஒரு வகையான பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஒரு ஈட்டு தொகையும் கொடுத்து தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார். ولا هم ينصرون, மேலும் உதவி செய்பவர்களுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். உதவி என்பது அந்த மறுமை நாள் அவங்க தப்பிக்கணும்னு சொன்னா அவங்க செஞ்ச நல்ல அமல்களை மட்டும்தான். இந்த உலகத்தில அவர்கள் பின்பற்றியவர்களாக வாழ்ந்திருந்தால் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்றால் தப்பித்துக் கொள்ளலாமே தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கை கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த உலகத்துல கூட பல்வேறு மரணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்து விட்டால், சமூகத்தில் பிரபலங்களாக இருந்து விட்டால், சமூகத்தில் அறியப்பட்டவர்களாக செல்வாக்குடையவர்களாக இருந்து விட்டால், எப்பேற்பட்ட பாவத்தை செய்தாலும் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாளை மறுமை என்பது அப்பேற்பட்ட நாள் அல்ல. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பிரபலமடைந்தவராக இருக்கலாம், அதிகமான லட்சங்களை கொண்டவராக, அதற்கு அதிபராக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் ஒரு பொழுது மார்க்கத்தை பின்பற்றாமல் அதை சொல்லி அடிப்படையில் வாழவில்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அதுக்கடுத்து மற்றொரு வசனத்தில் சொல்கின்றார், பெரும் சப்தம் ஒன்று ஏற்பட்டு விட்டால், மறுமை நாள் ஏற்பட்டதுன்னு சொன்னா எப்பேற்பட்ட நிலைமை இருக்கும் என்று சொல்கின்றார். இந்த உலகத்தில் பாசம் என்பதை நாம் பார்க்கின்றோம். தாய் தன்னுடைய மகனின் மீது பாசம் வைக்கிறார்கள், மகன் தாயின் மீது பாசம் வைக்கிறார்கள், சகோதரர்கள் பாசமாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட பாசம் கூட நாளை மறுமையில் அந்த நாளில் என்னுடைய சகோதரனை பிடித்து விடுகிறவா என்று சொல்லக்கூடிய நாளாக மாறிவிடும். தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து தாய் சொல்வாள், இதோ என்னுடைய மகனை எடுத்துக்கொள், அல்லது அந்த மகன் சொல்வான் என்னுடைய தாயை எடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். ஒவ்வொரு நபர்களும் எங்களுடைய நப்சிற்கு என்ன, எங்களுடைய ஆத்மாவிற்கு என்ன, நாங்கள் எப்படி தப்பிப்போம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, யாரும் உங்களுக்கு கை கொடுக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். எதற்காக இவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனங்களை கடுமையாக சொல்ல வேண்டும்? இந்த உலகத்தில் அதற்கு தகுந்தாற் போல் வாழ வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுல பாருங்க, அப்பேற்பட்ட அந்த மறுமை நாள் எந்த பணங்களும் உதவி செய்யப்படாத, யாருடைய பறிமுதல்களும் யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நாட்டில் சில நபர்களுடைய பாதங்கள் நகற்ற முடியாது. சில கேள்விகள் அவர்களுக்கு கேட்கப்படுமாம். இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லாமல், இந்த கேள்விகளுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் அமைத்து கொண்டு தயாராகாமல், இந்த உலகத்தில் பொடும்போக்காகவே அவர்கள் வாழ்வார்கள் என்றால்
நாளை மறுமை அவருடைய பாதங்கள் என்பது நகற்ற முடியாது, அதே இடத்தில் இருப்பார்கள். அப்படியானால் குற்றவாளியாக மாறிவிடுவார்கள். என்ன பதில் சொல்வது இந்த கேள்விக்கு என்று அவர்கள் திணறியவர்களாக அதற்குண்டான பதிலை தயார் செய்ய முடியாமல் அந்த மனிதன் நின்று கொண்டிருப்பானாம். என்ன கேள்வி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதமா அப்தி யௌமில் கியாமா, நாளை மறுமையில் அடியானுடைய பாதங்கள் என்பது நகற்ற முடியாது. இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாமல் முதலாவது கேள்வி சொல்றாங்க, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, மனிதனே உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்பானார். அட உனக்கு உலகத்தில் வாழும் பொழுது 30 வருடங்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள் 80 வருடங்கள் உலகில் வாழ்வதற்குண்டான வாழ்க்கையை கொடுத்தன. இந்த உலகத்தில் நடமாடி திரிவதற்கு, பல இடங்களில் சுற்றி திரிவதற்கு வாழ்க்கையை கொடுத்தனே, அந்த வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்பான். இன்றைக்கு கூட உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களை தாண்டி விட்டால் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முன்னேற்ற பாதையில் ஒருவன் செல்லவில்லை என்றால், அவனுடைய வாழ்க்கையில் திட்டமிடுதல் இல்லை என்றால், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்வான் என்றால் அவனை பார்த்து சொல்வோம், உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நாளை மறுமையில் அவன் நோக்கமாக கேட்கப்படுவது உன்னுடைய வாழ்வை மார்க்கத்திற்கு உட்பட்ட அடிப்படையில் கொஞ்சமாவது என்னை நினைத்து நீ வாழ்ந்தாயா என்று கேட்கப்படும் பொழுது அந்த அடியான் நல்ல முறையில் உலகத்தின் நல்ல அமல்களை செய்து அவ்வப்போது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்திருந்தால் அந்த கேள்விக்கு அவனால் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், நல்ல முறையில் நான் பயன்படுத்தினேன், என்னுடைய வாழ்வை நல்ல முறையில் நான் கழித்தேன் என்பதாக சொல்ல முடியும். அவரால் அந்த பாதத்தை நகற்ற முடியும். அதுவே என்னுடைய வாழ்வில் பள்ளிவாசலுக்கு நான் செல்லவில்லை, குர்ஆனை நான் ஓதவில்லை, மார்க்கத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வுதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இறைவா உனக்கான இந்த கேள்விக்குண்டான எந்த ஒரு பதிலும் செயல் வடிவத்தினுடைய வாழ்வை நான் செயல்முறைப்படுத்தும் என்பதாக கூறிவிட்டால் அவனுடைய வாழ்வு என்பது, அந்த நேரம் என்பது அவனுடைய பாதம் நெகற்ற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படுமா, உனக்கு நான் அறிவை கொடுத்தேனே, பயனுள்ள கல்வியை கொடுத்தேனே, சிந்திக்கின்ற அந்த ஆற்றலை கொடுத்தேனே, அதை கொண்டு என்ன செய்தாய் என்று அல்லாஹ் குர்ஆன் கேட்பான். நமக்கு நன்றாக தெரியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை நமக்கு கொடுத்திருக்கின்றான், நல்ல ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அநியாயங்கள் செய்து அக்கிரமங்கள் செய்து அந்த அறிவிற்கு மாற்றமான முறையில் வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அந்த நேரத்தில் மனிதனால் நன்றி கெட்டவனாக அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், எதுவுமே நான் செய்யவில்லை இறைவா என்று அவனுடைய பாதம் நெகிற்ற முடியாது. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, وَعَنْ مَالِهِ مِنْ أَيْنَ اكْتَسَبَهُ فِيمَا أَنْفَقَهُ, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். மேலும் அதை எப்படி செலவு செய்தாய் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானாம். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு பொருளாதாரம் சம்பாதிப்பது என்பது எந்த ஒரு வரையறுக்கும் உட்படாமல் எப்படியும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு நாம் வந்துவிட்டோம். சம்பாதிப்பது இப்படி ஒரு முறையாக இருந்தாலும் செலவு செய்வது எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்து கொள்ளலாம். என்னுடைய முயற்சியால், என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால் நான் இதை சம்பாதித்தது, இதற்கு நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை வீணான முறையில் கழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு இந்த பொருளை வாங்குகிறார்கள், எதற்கு இந்த பணங்களை செலவு செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியாமல் 4 நபரை நம்மை பெருமையாக பேச வேண்டும், 4 நபர்கள் நம்மை பெருமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நேரங்களில் தன்னுடைய பொருளாதாரத்தை வீணான முறையில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. செய்தித்தாள்களில் பார்க்க முடிகின்றது. இந்த விளையாட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்கள் அவர்கள் வாங்கக்கூடிய வாட்சுகளை பார்க்கின்றோம். 15 கோடி 20 கோடி பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அவர்கள் கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்ல வேண்டும். தன்னுடைய பொருளாதாரம் ஹராமான முறையில் அவர்கள் சம்பாதித்திருந்தால், தன்னுடைய பொருளாதாரத்தை வீணாக அவர்கள் கழித்திருந்தால், அந்த நேரத்தில் யா அல்லாஹ் நீ கொடுத்த பொருளாதாரத்தை ஹராமான முறையில் நான் சம்பாதித்தேன்,
பிறருடைய கண்ணீரின் காரணமாக நான் சம்பாதித்தேன், பிறரை அநியாயம் செய்து நான் சம்பாதித்தேன் என்பதாக சொன்னால் அந்த நாளில் நம்முடைய பாதங்கள் நகற்ற முடியாது. அதே போன்று செலவழிக்கும் பொழுது வீணாக நான் செலவழித்து இன்றைக்கு பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் பிற மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த விழாவை முஸ்லிம் மக்களும் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்கின்றது, முஸ்லிம்களுக்கு நம்ம உபதேசமாக அல்லாஹ் சொல்கின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா? யார் பிறருக்கு தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் தொந்தரவு தராமல் இருக்கிறார்களோ, தன்னுடைய நாவின் மூலமாக பிறருக்கு தொந்தரவு தராமல், தன்னுடைய கரங்களின் மூலமாக பிறருக்கு தொந்தரவு தராமல் இந்த உலகத்துல வாழ்வார் என்றால் சிறந்த முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? வேதம் கொடுக்கப்பட்டு நேர்வழி எது என்று சொல்லப்பட்ட முஸ்லிம் சமூகத்தில் பிற மக்களுக்கு நோவினை தருகின்ற அடிப்படையில் மகிழ்ச்சி என்கின்ற பெயரில் தன்னுடைய பொருளாதாரத்தை வீணடிக்கின்ற அடிப்படையில் பட்டாசுகளை வெடிக்கிறார்கள் முஸ்லிம்கள். இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதா? அறியாத மக்கள் அவர்களுக்கு அது அவர்கள் பண்டிகையாக கொண்டாடுகிறார், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வழிமுறை என்று சொல்லி இருக்கிறார்கள்? ஒரு முஸ்லிமிற்கு பெருநாளாக 2 பெருநாள் தான், இதல்லாத வேறு ஈத் என்பது கிடையாது. ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், அவ்வளவுதான். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் கொண்டாடக்கூடிய தினங்கள் இதுதான். இதல்லாத பிறந்த நாள் என்பது நமக்கு கிடையாது, வெட்டிங் டே என்பது நமக்கு கிடையாது. இன்றைக்கு எந்தெந்த டேகள் எல்லாம் கொண்டு வந்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதாக இஸ்லாத்திற்கு கோட்பாட்டிற்கு மாற்றமானவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவை எதுவும் நமக்கு கிடையாது. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றினால் மட்டும்தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கேன். அது மட்டுமா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஜானுக்கு ஜானாக முழத்திற்கு முழாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கின்றது. சர்வ சாதாரணமாக தாங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்து வேர்வைகளை சிந்தி பிறருடைய பேச்சுகளுக்கு கீழாக இருந்து கொண்டு அந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள். தந்தையர்கள் குடும்பத்தை விட்டவர்களாக, தூக்கத்தை தொலைத்தவர்களாக, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு அவ்வளவு சிரமப்பட்டு குடும்பத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் அவங்க விளையாட வேண்டும் என்ற அடிப்படையில் பட்டாசுகள் இஸ்லாமிய மக்கள் வாங்குகிறார்கள் என்றால், வெடிக்குகிறார்கள் என்றால் இது நம்முடைய வழிமுறை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் 10 ரூபாய் தானே, வெறும் 20 ரூபாய் தானே, வெறும் 100 ரூபாய் தானே, வருடத்திற்கு ஒரு நாள் தானே, இதில் வெடிப்பது என்ன தவறு இருக்கின்றது? எங்களுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணாங்க, இதில் நாங்கள் வெடிப்பது என்ன தவறு இருக்கு என்பதாக குறிப்பிடலாம். சிந்தனைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கின்ற அன்பு சகோதரர்களே, ஒரு 10 ரூபாய், ஒரு 100 ரூபாய் நாம் சம்பாதித்து வீட்டிற்கு கொண்டு வருகின்றோம். அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுங்க, எடுத்து அதை சுருட்டுங்கள், கண்ணுக்கு முன்னால் ஒரு தீப்பெட்டி பத்தி அதில் எரிய வையுங்கள். நம்முடைய மனம் தாங்குமா? ஒரு 100 ரூபாய் சம்பாதிப்பு என்பது சாதாரண விஷயமா? ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்பது சாதாரண விஷயமா? எப்படி நம்முடைய மனம் என்பது அதை எரிப்பதற்கு நாடாதோ அதே போன்றுதான் பட்டாசுகளை இன்றைக்கு வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கின்றோமே, அந்த நச்சு புகைகள் மற்றவர்களுக்கு அது சிரமப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறந்த மக்களாக வேதம் கொடுக்கப்பட்டு நேர்வழி கொடுக்கப்பட்ட நமக்கு நாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய நாம் அவர்களை மிஞ்சும் அளவிற்கு, அறியாத மக்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவர்களை விட மிஞ்சும் அளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரும் பங்களிப்பை முஸ்லிம் சமூகம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக மக்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இது போன்ற கலாச்சாரங்களுடைய வாழ்வில் வருதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதிப்பாய், அதை எப்படி செலவு செய்ய என்கின்ற கேள்வி கேட்கப்படும் நாளை மறுமையில். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உன்னுடைய கால்கள் நகற்ற முடியாது என்பதாக யாராக இருந்தாலும், 1 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலிருந்து எத்தனை ரூபாய் இருந்தாலும் அது வீணாக கழிக்கப்படும் என்றால் கேள்வி எடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள். அப்படியே காசா மக்கள், பலஸ்தீன் மக்களை சிந்தித்து பாருங்கள். உண்பதற்கு உணவில்லாமல் எத்தனையோ குழந்தைகள் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை, மருத்துவம் பெறுவதற்குண்டான சிகிச்சை அளிப்பதற்குண்டான மருந்துகள் தடை செய்யப்படுகின்றது. துணிய மக்கள் சொல்றாங்க, பேசப்படுகின்றது, பெரும் பெரும் சபைகளில் கோஷமிடப்படுகின்றது.
இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய துயரங்கள் என்பது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. வேதம் கொடுக்கப்படாத கலாச்சாரத்திற்கு மாற்றமாக வாழக்கூடிய மக்களுடைய மனங்கள் கூட தாங்க முடியாமல் தெருக்களில் வீதிகளில் வந்து கொண்டு எத்தனையோ அன்பர்கள் போராடுகிறார்கள். அந்த மக்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஏன் இன்னும் சிலர் கப்பலை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதற்கு அந்த குழந்தைகளுக்கு உணவுகளை கொடுக்கின்றோம் என்பதாக கொண்டு சென்று முஸ்லிம் அல்லாத மக்கள் செல்கிறார்கள். சென்று கைதாக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த மக்கள் உணவில்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்க, குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்க, மருத்துவம் பார்ப்பதற்குண்டான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற, மருத்துவமனைக்கு சென்றால் மரணத்திலிருந்து தப்பலாம் என்கின்ற எதிர்மறையாக ஒரு சூழ்நிலை அங்கே உருவாருக்குன்னு சொன்னா சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு நியமத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறான். மருத்துவத்தில் சொல்லணும்னு சொன்னா, போனால் உணவை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய உடலுக்கு நல்லது என்று சொல்லும் அளவிற்கு உணவுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கொடுக்கப்பட்ட நியமத்துகளும் சரியான முறையில் தான் நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சமூகம் ரத்தத்தை மட்டுமே பார்த்து நாட்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, மகிழ்ச்சி என்ற பெயரில் நமக்கு வழிகாட்டப்படாத பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு அந்த காசுகளை வீணாக்கி கரியாக்கி கொண்டிருக்கின்றோமே, இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், உங்கள் ஆகுமானக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள், தவறில்லை. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், ஆனால் வீண் விரயம் ஒருவன் செய்வான் என்றால், வீணாக கழிப்பான் என்றால் அவனை ஒருபோதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்க மாட்டான். எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் நாளைக்கு சொர்க்கத்தை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றாலே தவிர. யாரும் சொல்லுவா உங்களுக்கும் அப்படியா? ஆமா, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு இல்லை, நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாது தோழர்களே என்பதாக அந்த நேசத்தை அவ்வளவு முக்கியத்துவமாக சொன்னார்களே. அப்பேற்பட்ட நேசம் ஒருவருக்கு கிடைக்காது என்றால் அவர் யார் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்டதை வீணடிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு உணவுகளை பார்க்கின்றோம், பல்வேறு உணவுகள் வந்ததின் காரணமாக மறந்து விட்டார்கள் வந்த பாதைகளை. அன்றைக்கெல்லாம் உணவு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சிரமப்பட்ட காலங்கள் இருந்தது. இன்றைக்கு கோபம் வந்து விட்டால் உணவுகளை வீசக்கூடியவர்களாக, உணவின் மீது கோபப்பட்டு உணவுகளை மிதிக்கக்கூடியவர்களாக, அவமதிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. யோசிச்சு பாருங்க, உணவுகள் மீது மதிப்பில்லாத சமூக மக்களாக, வீணடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், தண்ணீரை நீங்கள் பாருங்கள், தண்ணீர் மாதம் அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த தண்ணீர் கூட இன்றைக்கு வீணடிக்கப்படுகின்றது எத்தனையோ இடங்களில். தண்ணீருடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் புரியவில்லை. அல்லாஹ் தான் நமக்கு அருட்கொடையா நமக்கு கொடுத்திருக்கிறான். தண்ணீர் இல்லாத எத்தனையோ பகுதிகளில் பல மைல் கணக்கு சென்று ஒரு குடம் தண்ணீரை பிடிப்பதற்கு சிரமப்படக்கூடிய மக்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும் அந்த தண்ணீருடைய வேல்யூ என்ன, முக்கியத்துவம் என்னன்னு. அல்லாஹ் சொல்றான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பாத்தீங்களா? அன்தும் அன்ஸல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்ஸிலூன், நீங்க இறக்கினீங்களா அல்லது நாம் இறக்கினோமா? நீங்க அதை நாம் நாடி இருந்தால் உப்பு நீராக ஆக்கியிருப்போம் அல்லாஹ் சொல்கின்றார். ஆனால் உங்களுக்கு சுவையான நீராக, இன்னைக்கு சுவையான நீரை உருவாக்குகிறார்கள் மனிதர்கள். ஆனா அதுல என்ன சொல்றாங்க மருத்துவர்கள், அது உங்களுக்கு தேவையான சத்துகள் இல்லாத நீராகத்தான் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனா அல்லாஹ் வானத்திலிருந்து நமக்கு இறக்குகின்றார் தண்ணீரை சுவையான நீராக, சிறந்த நீராக நமக்கு கொடுக்கின்றார். நாம் பயன்படுத்தக்கூடிய நீர் சிறந்த நீராக இருக்கின்றது. ஆனால் எத்தனையோ வீடுகளில் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது அந்த தண்ணீர் நமக்கு தேவையான அளவு எடுத்ததற்கு பிறகு என்ன செய்யறோம், அந்த தண்ணீரை அடைக்காமல் அப்படியே விட்டு விடுகின்றோம். ரோடு முழுக்க தண்ணீர் போய்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லது தன்னுடைய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த பைப்பு ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா மாற்றுவது கிடையாது, தண்ணீர் போய்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் கேட்பான், அட தண்ணீர் உனக்கு நான் கொடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏன் சொல்ல வேண்டும் தண்ணீரை பற்றி?
ஏன் அல்லாஹ் உணவை பற்றி சொல்ல வேண்டும்? இதுவெல்லாம் நிஅமத். இதுவெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு சமூக மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நான் கொடுத்த நிஅமத்துகளை நான் குறித்து கேட்பேன். எனவே அதை நீ பயன்படுத்தி கொண்டு பிற மக்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும். கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நீ மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அதே சமயம் யார் வீணடிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தன்னுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், இதையெல்லாம் வீணடிப்பவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல் முபத்தீன கான இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் தான் இப்பேற்பட்ட வீணடிக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடுவார்கள். யாரெல்லாம் இந்த வீணடிக்கக்கூடிய பண்பு இருக்குதோ, உணவு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், வீணடிப்பது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பண்பாக வைத்திருந்தால், நம்ம என்ன காசு கொடுத்தா உணவு கிடைச்சிருமே, தண்ணி தான் அதிகமா நமக்கு கிடைக்குது, நமக்கு என்ன பற்றாக்குறையா இருக்கின்ற என்கின்ற சிந்தனையோடு மமதையோடு வீணடிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்கள் யார் தெரியுமா? இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஷைத்தான் எப்பேற்பட்டவன்? وَكَانَ الشَّيْطَانُ لِرَبِّهِ كَفُورًا, அந்த இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு மாறு செய்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்டவன் நான் ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதோடு சொன்னார்கள், வஅன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹு, அதே போன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி செலவு செய்தாய் என்றும் கேட்பான். இப்படியாக 4-5 கேள்விகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கடுமையான நாளில் நம்மிடத்தில் கேட்பான். அதற்கு நாம் பதில் சொல்லவில்லை என்றால் அந்த பாதங்கள் நெகிராது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நாம் தயார் செய்து விட்டோமா? இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சொல்வதற்குண்டான அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகள் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்வை எப்படி கழித்த? யா அல்லாஹ், சிறந்த முறையில் கழித்தேன், நீ கூறிய அடிப்படையில் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்த? யா அல்லாஹ், ஹலாலான முறையில் நான் சம்பாதித்தேன், ஹலாலான முறையில் நான் செலவு செய்தேன், தீன் முறையை நாம் செய்யவில்லை என்கின்ற பதிலை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய்? யா அல்லாஹ், என்னுடைய அறிவை உலகத்தில் மேம்படுவதற்காக மட்டும் நான் பயன்படுத்தவில்லை, அந்த அறிவை கொண்டு குர்ஆன் சுன்னாவை நான் அறிந்து சிறந்த முஸ்லிமாக வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்த என்ற கேள்வியை கேட்கும்போது, யா அல்லாஹ், அந்த ஆரோக்கியத்தை ஹராமான உணவுகளை உண்டு மதுபானத்தை அறிந்து கொண்டு புகை பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டு நீ கொடுத்த அருட்கொடை நான் அழிக்கவில்லை, வீணடிக்கவில்லை, சரியான முறையில் பயன்படுத்தினேன் என்பதாக சொல்லக்கூடிய நல்மக்களாக வாழ வேண்டும். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சிறந்த முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த ஃபிர்தௌஸை, அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் கேட்ட அனைவருக்கும் தந்து அருள் என்ற பிரார்த்தனையோடு இந்த வீண்விரயம் என்கின்ற சம்பந்தமான உபதேசத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை கொண்டு வீண் விரயம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா வழியில் மஸ்ஜித் ஹக் பள்ளியினுடைய இமாம் அவர்கள் அப்துல்லா குர்தோசி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். கேட்டதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு வழங்குவானாக. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம்மையும் நம்முடைய முன்னோர்களின் குடும்பத்தாரையும் ஆக்கிய புரிவானாக. நம்முடைய அனைத்து நோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. கபரில் வாழ்கின்ற அனைத்து நம்முடைய மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என பிரார்த்தித்த வண்ணம், மேலும் நமது ஜமாத்தின் சார்பாக வாரந்தோறும் நடைபெறுகின்ற சனிக்கிழமை பெண்கள் பயம் நடக்கிறது. அதிலும் தங்களுடைய குடும்ப பெண்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறோம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:45 மணியிலிருந்து 8 மணி வரை JYM என்கின்ற நமது ஜமாத்துடைய மாணவ அணியில் மக்களை நாம் ஒன்று திரட்டி
மாணவர்கள் சீரடையக்கூடிய இந்த சூழ்நிலையில் குர்ஆன் சுன்னா ஒளியில் மக்களை அழைக்கக்கூடிய அந்த பிரிவில் வகுப்புகள் நடைபெறுகிறது. உங்களுடைய மாணவ செல்வங்களை அதில் கலந்து கொள்ளுமாறு இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. இன்சான் கொடுத்த நமது அன்பு சகோதர குடும்பங்களுக்கு நமது ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.